சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே அண்ணாமலை எப்படியாவது நாமளும் ஒரு வேலைக்கு போகணும், வீட்டில் சும்மாவே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பரசுக்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சதால் இங்கே அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பரசும் இங்கே ஒரு வேலை இருக்குப்பா, நீ வந்து பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலையில் சேர்ந்துக்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன உடனே இங்கே அண்ணாமலையும் அந்த வேலை என்ன ஏது எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே அண்ணாமலை வேலைக்காக கிளம்பும் போதே யோசிக்கிறாரு, முத்து நம்ம வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான், வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் முத்துவும் மீனாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து சீக்கிரமாக மாடியில் ரூம் கட்டணும் அப்படின்னு உண்டியலில் பணத்தை சேர்த்து வச்சாங்க. அந்த பணமும் வீணாக செலவாயிட்டே ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இங்கே அவங்க கஷ்டத்துக்கு நாமளும் கொஞ்சம் உதவி செய்கிற மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவு வெளியில் போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுத்தா முத்துவும் மீனாவுக்கும் நம்ம உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காகவாது கண்டிப்பாக முத்து வேண்டான்னு சொன்னாலும் நமக்குன்னு ஒரு வேலை இருந்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இங்கே அண்ணாமலை அந்த வேலைக்காக பேசுறதுக்காக கிளம்பி போகிறாரு. இங்கே அண்ணாமலையும் அவரோட ஃப்ரெண்டு சொன்ன இடத்துக்கே போய் விசாரிக்க போக அங்கே வந்து அண்ணாமலை சொல்கிறாரு, சார் நான் ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தேன், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு என் பசங்களோட நான் வீட்டில் தான் இருக்கேன். ஆனாலும் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வேலை கிடச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வயசாயிருச்சுன்னு நினைக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியே நான் நல்லா வேலை செய்வேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே அந்த ஸ்கூலில் இருந்தவங்களும் வாரத்தில் உங்களுக்கு ஒரு நாள் தான் வேலை இருக்கும், மற்றபடி பெருசாக எந்த வேலையும் இருக்காது, அந்த ஒரு நாள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்ல இங்கே அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷம் சார், தினமும் வந்து வேலைக்கு கூப்பிட்டு அதிகமான வேலையை கொடுக்காம ஒரு நாள் வேலை செஞ்சால் போதும்னு சொல்கிறீங்க, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலையை ஏற்றுக்கிறாரு. என்னைக்கெல்லாம் வரணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிட்டு வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் வெளியில் வந்து அண்ணாமலையும் இதை முதல்ல நம்ம முத்துக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு பரசுக்கிட்ட சொல்லிடணும், அவன் தானே இந்த வேலை இருக்குன்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அண்ணாமலையும் அவரோட ஃப்ரெண்ட் பரசுக்கு ஃபோன் பண்ணி, பரசு நீ சொன்ன மாதிரியே இந்த ஸ்கூலில் எனக்கு வேலை கிடச்சிருச்சுப்பா, வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு வேலை இருக்கான், மற்றபடி பெருசாக எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையும் ரொம்ப அதிகமாக தரமாட்டாங்க போல், பரவாயில்லப்பா, இந்த வேலை மூலமாகவே ஏதோ கொஞ்சம் பணம் கிடச்சா முத்துவுக்கும் மீனாவுக்கும் உதவி செய்யணுன்றதுக்காக தான் வேலைக்கே வரணும்னு நினச்சினே தவிர்த்து மற்றபடி அதிகமாக சம்பாதிக்கணும், அந்த பணத்தை நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கலப்பா, நீ இந்த வேலையை எனக்கு ஏற்பாடு செஞ்சு தந்ததுக்கு உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலை. அந்த சமயம் இங்கே கிறிஷும் ரோஹிணியோட அம்மானு 3 பேருமே ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வராங்க. அம்மா, கிறிஷுக்கு ஒரு புது ஸ்கூலை பார்த்துருக்கோம், இனி கிறிஷ் இந்த பெரிய ஸ்கூலில் தாம்மா படிக்க போகிறான், இனி நீங்கள் ஊர் பக்கமே போக வேண்டாம், சந்தோஷமாக நான் வந்து உங்களுக்காக பார்த்து வச்சுருக்க அந்த வீட்லேயே இருக்கலாம், நீங்களும் கிறிஷும் பக்கத்தில் இருந்தால் அடிக்கடி நான் வந்து பார்த்துப்பேன்லம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே கிறிஷ், அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போ இனி உங்கள் கூட தான் நான் இருக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை கிறிஷ், என் கூடயே உன்னை கூட்டிகிட்டு போக இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், ஆனால் நீ என் பக்கத்தில் தான் இருக்க போகிற, ரொம்ப தூரமாக இருந்தால் தான் அடிக்கடி வந்து உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்க முடியாமல் இருந்தது, இப்போ பக்கத்துலேயே வீடு பார்த்துருக்கிறதுனால நீ சீக்கிரமாக ஸ்கூலுக்கும் வந்துடலாம், உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் நானே வந்து உங்களை பார்த்துப்பேன், ஆனால் நீயும் பாட்டியும் கொஞ்ச நாளைக்கு தனியாக தான் கிறிஷ் இருக்கணும், சீக்கிரமாகவே அம்மா உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் உன் பையன் கிறிஷ் தான் அப்படின்ற உண்மையை சீக்கிரமாகவே இங்கே மாப்பிள்ளை மனோஜ்கிட்டையும் உங்கள் மாமியார்கிட்டையும் சொல்லிவிட்டு இங்கே கிறிஷை மட்டும் நீ கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அதுவே எனக்கு போதும் ரோஹிணி அப்படின்னு சொல்லும்போது அதுக்குடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அம்மா நீ ஆரம்பிக்காதம்மா, இப்போ உனக்காக நான் வீடெல்லாம் பார்த்து கிறிஷுக்கு இங்கே என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலெல்லாம் பார்த்து எதுக்காகம்மா வச்சுருக்கேன், நீங்கள் 2 பேரும் என் பக்கத்துலேயே இருந்தால் அடிக்கடி உங்களை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தானே, சீக்கிரமாகவே நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் செய்வேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இப்படியே பேசிக்கிட்டே போகும்போது அங்கே ஸ்கூலும் வந்துடுது. கிறிஷுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல அம்மா நம்மளை புது ஸ்கூலில் சேர்த்து விடுறது மட்டும் இல்லாமல் இனி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி அம்மா நம்மளை வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஸ்கூலுக்கு போகிறான். ஆனால் ஆட்டோ பக்கத்தில் இருக்கிற ரோஹிணியும் அவங்க அம்மாவும் கிறிஷை டே கிறிஷ் ஓடாதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே அண்ணாமலை நிற்கிறத யாருமே கவனிக்கல. அங்கே கிறிஷ் போயிட்டு அண்ணாமலையை பார்த்த உடனே, என்ன மீனா முத்து அவங்க வீட்டில் இருக்கிற இந்த தாத்தா இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே நிற்க
இங்கே ரோஹிணி அண்ணாமலை அங்கே நிற்கிறத கவனித்த உடனே, அம்மா என் மாமனார் வந்திருக்காருமா, இங்கே எதுக்கு வந்தாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே கிறிஷும் அண்ணாமலையை பார்த்து தாத்தா அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை கிறிஷை பார்த்த உடனே இந்த பையன் முத்துவும் மீனாவும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அந்த கிறிஷ் தானே, இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான், அதுவும் தனியாவா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி கிறிஷ் நீ தனியாவா வந்திருக்க, நீ நல்லா இருக்கல்ல, உன் கூட வேறு யாரும் வரலையா அப்படின்னு கேட்க, உடனே கிறிஷும் இல்லை என் பாட்டியும் என் அம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே இங்கே கிறிஷ் யோசிக்கிறாரு, அம்மானு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இல்லை தாத்தா என் பாட்டி தான் என் கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான். உடனே இங்கே கிறிஷோட பாட்டியும் கிறிஷ் பேச ஆரம்பிச்சிட்டான், இனி நாம தான் ஏதாவது சமாளிக்கணும், ரோஹிணி எங்கள் கூட வந்த விஷயம் இங்கே அண்ணாமலைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு சம்மந்திக்கு தெரியாமல் பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லி இங்கே கிறிஷோட பாட்டியும் வாங்க நல்லா இருக்கீங்களா, என் பேரனை இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா கிறிஷ் வந்து ஊரில் படிக்கிறதால முத்துவும் மீனாவும் சொன்னாங்க, இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்களான்னு கேட்க, ஆமாம் என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், அங்கேருந்து தான் இவன் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா நீங்கள் இங்கே வரப்போறீங்கன்னு முத்து மீனாவுக்கு தெரியாது போல், அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கிறிஷை பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அன்னைக்கு நீங்கள் வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனில் முத்து மீனாவை நல்லா திட்டிட்டு போனதுலேருந்தே உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு தான் நானும் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன். ஆனாலும் என்ன செய்கிறது, சின்ன பையன் வந்து பேசும்போது அப்படியே அமைதியாக போக முடியல. சரி பரவாயில்ல, நீங்கள் உங்கள் பையனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அண்ணாமலையும் ஒழுங்காக பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராதபடிக்கு ரோஹிணியோட அம்மாவும் பேசி அங்கேருந்து அண்ணாமலையை அனுப்பிடுறாங்க. இங்கே அண்ணாமலை தனக்கு கிடைச்ச இந்த வேலையை முதல்ல வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லணும். ஆனால் முத்து தான் ரொம்ப கோவப்படுவான். நான் வேலைக்கு போகிறது விஜயாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், மனோஜுக்கும் ரொம்ப சந்தோஷம், எப்படியோ பணம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முத்து மட்டும்தான் நான் ரெஸ்ட் எடுக்கணும், இந்த இந்த மாதிரியான வயசான நேரத்தில் வேலை செய்யக்கூடாது, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம்ப்பா அப்படின்னு பேசுகிறவன் என்ன செய்கிறது, முத்து மீனாவுக்கு உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் வீட்டுக்கு போகிறாரு அண்ணாமலை. இங்கே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே ஒதுங்கி நின்று மறைஞ்சு நின்ன ரோகிணி அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, அம்மா என்னம்மா அண்ணாமலை மாமா என்னையும் பார்த்துட்டாரா, இல்லை கிறிஷ் என்னை பற்றின உண்மை ஏதாவது சொல்லிட்டானா அப்படின்னு கேட்க, உடனே இங்கே கிறிஷ் அம்மா இல்லைம்மா, நீங்கள் வந்த மாதிரியே நான் தாத்தா கிட்ட எதுவுமே சொல்லலை, நானும் பாட்டியும் தான் வந்ததாக சொன்னேம்மா, உன்னை எப்படிம்மா நான் வந்து சொல்லுவேன், நீ தான் என்னை அம்மானே வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியேம்மா அப்படின்னு சொல்ல, உடனே ரோஹிணியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் கிறிஷ், அதுக்கப்புறம் நீ என்னை அம்மானே எல்லாரும் முன்னாடியும் கூப்பிடலாம், இப்போ மட்டும் என்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரியாமல் நீ தான் பார்த்துக்கணும் கிறிஷ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணியோட அம்மா கிறிஷோட நிலைமையை நினச்சி ரொம்பவே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வேலையை பற்றி விசாரிச்சுட்டு தனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அண்ணாமலை ரொம்பவே டயர்டாக இருக்காரு. அங்கே வந்த மீனாவும் என்னம்மாம்மா இவ்வளோ நேரமாக நீங்கள் வீட்டில் இல்லாமல் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே அண்ணாமலையும் அதான் மீனா நான் சொன்னேன்ல, ஏற்கனவே என் ஃப்ரெண்டு மூலமாக ஒரு இடத்துல வேலை இருக்குது, அதான் அந்த இடத்துல போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வேலை கிடைச்சா சேர்ந்துடலாமே தாம்மா போனேன், வெயிலாக தான் இருக்குது, இருந்தாலும் அதை பார்த்தா சரிப்பட்டு வருமா, நீயும் இங்கே முத்துவும் இங்கே ஹால்லேயே ரெஸ்ட் எடுக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் கூட இல்லை, நீங்களும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, ஆனால் பெருசாக எதுவுமே உங்களால் சேமித்து வைக்க முடியல, அதனால தான் உங்களுக்கு உதவி செய்யணும், நீங்களும் மற்றவங்க மாதிரியே மாடியில் உங்களுக்குன்னு ஒரு தனி ரூமை கட்டணுன்றதுக்காக தான்மா, ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறதுக்காக தான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டாம், வெளியில் வேலைக்கு போகலாம் அப்படின்ற முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குடனே மீனாவும் பார்த்தீங்களா மாமா வெளியில் எவ்வளோ வெயிலாக இருக்குது, நீங்கள் இப்போ வெளியில் போய் வேலை செய்யணுமா என்ன, உங்களுக்கு அப்படி பண தேவை இருந்தால் எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் உங்ககிட்டயே கொடுத்துட்றோம், ஆனால் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை மாமா, உங்கள் பையனுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே மனசு வேதனைப்பட மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதுக்குடனே அண்ணாமலை முத்து கேட்டால் நான் சொல்லி சமாளிச்சிடுறேம்மா, நீ கவலைப்படாத, கொஞ்சம் காஃபி வச்சு தரியாமா அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும் அங்கே கிச்சனுக்கு போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்றாரு. இங்கே பார்வதியும் ரொம்ப சோகமாக வந்து உட்காடுறாங்க. ஏற்கனவே வக்கீல் மூலமாக கிடச்ச அந்த 2,00,000 ரூபா பணமும் இப்போ கையில் இல்லாமல் அதுவும் முத்துக்கிட்டேயே வந்துருச்சு. மொத்த பணமும் முத்து மீனாவுக்கு கிடச்சிருச்சு. அது எனக்கு இதில் எந்த லாபமும் இல்லை. வக்கீல்கிட்ட பணம் வாங்காமையே பேசாமல் அந்த மீனாவோட தம்பி மேலே கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்கலாம் போல். அந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி சோகத்தில் இருக்கும்போது அண்ணாமலை கூப்பிட்ட உடனே எந்த சந்தோஷமும் இல்லாமல் வந்து உட்காடுறாங்க விஜயா.
உடனே இங்கே வந்து மனோஜ் கேட்குறாரு, அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சொன்ன உடனே இங்கே விஜயா ரொம்ப சந்தோஷமா, அப்படியாங்க மாதம் எவ்வளோங்க சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அண்ணாமலையும் விஜயா நீ ஆசைப்படுற மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக பணம் கிடைக்காது. வாரத்தில் எனக்கு ஒரே நாள் தான் வேலை. அன்னைக்கு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தா மட்டும் போதுமா. நான் அதிகமாக ஆசைப்படலை. அவங்க தர சம்பளத்தை தரட்டும். அது கொஞ்சம் எனக்கு பண தேவை இருக்குது விஜயா. உனக்கு கொடுக்கறதுக்காகவோ இல்லை வீட்டு செலவுக்காகவோ நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கல. கொஞ்சம் பணத்தை நான் சேர்த்து வச்சா முத்து மீனாவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இப்பயும் உங்களுக்கு முத்து மீனா மட்டும்தான் தெரியுறாங்க. வீட்டில் இருக்க எங்களை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இதுக்கு எதுக்குங்க நீங்கள் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். நான் என்னவோ அதிகமாக வருமானம் வரும்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதே பிடிக்காத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. அந்த சமயம் சவாரி எல்லாம் முடிச்சுட்டு முத்துவும் வராரு. இங்கே உடனே என்ன வீட்டில் எல்லாரும் நிற்கிறீங்க, என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, அதான் நான் சொன்னேனே முத்து, என் ஃப்ரெண்டு பரசு அங்கே ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான்னுட்டு அதான் போய் விசாரித்தேன். அந்த வேலை எனக்கு பிடிச்சிருச்சு. தினமும் போக வேண்டாமா முத்து, நீ தானே சொன்ன தினமும் உங்களால் போக முடியாது டயர்டாயிருவீங்கன்னுட்டு. அங்கே தினமும் வேலை இல்லையா, வாரத்தில் ஒரு நாள் வந்தால் போதும். நான் நினச்சதை விட அதிகமாக சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் சும்மா இருந்து இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறத விட இப்படி வெளியில் வேலைக்குன்னு போனால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நினச்ச மாதிரி கொஞ்சம் பணமும் கிடைக்கும் முத்து. அதனால தான் உன்கிட்ட சொல்லாமல் உன் பேச்சை மீறி நான் அந்த வேலைக்கு செய்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன். இன்னும் அடுத்த நாளே நான் வேலைக்கும் போகணும்னு சொல்ல, அப்பா என்னப்பா நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், நீங்கள் எங்களை வந்து நல்லா வளர்த்துருக்கீங்க, நாங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்ப்பா. அப்படி இருக்கும்போது வீட்டு செலவை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் செலவையும் நாங்களே பார்த்துக்குறோம். அப்புறம் எதுக்குப்பா நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்ல, எனக்கு தெரியும் முத்து, நீ கொஞ்சம் அமைதியாரு. உங்கள் அம்மா இத்தனை வருஷம் கழிச்சு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறோன்னு அவளே சம்பாதிக்கும் போது இத்தனை வருஷம் வேலை செஞ்ச நான் மட்டும் வீட்டில் எப்படி அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்த்துக்கிட்டு சும்மாவே உட்கார்றது. நான் வேலைக்கு போகிறது தான், இதை பற்றி வேற யாரும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அண்ணாமலை. இங்கே ரோஹிணி வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்க அம்மாவையும் கிருஷையும் அவங்க பார்த்து வச்சுருந்த புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீடெல்லாம் சுற்றி காமிச்சு, அம்மா வீடு நல்லா இருக்கலாமான்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் ஊரில் இருந்த மாதிரி இல்லை ரோஹிணி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் 2 பேரும் என் பக்கத்துலேயே இருக்கணுன்றதுக்காக தாம்மா இந்த வீடையே நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன். போக போக உங்களுக்கு பழகிருமா. ஆனாலும் நீங்கள் 2 பேரும் வெளியில் ரொம்ப வரவே கூடாது. முத்து மீனாவுக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியவே கூடாதுமா. என்ன தான் அன்னைக்கு வீட்டில் நடந்த கொலு ஃபங்க்ஷனில் முத்துவையும் மீனாவையும் நீங்கள் நல்லா திட்டிகிட்டே வந்தாலும் உங்கள் மேலே பெருசாக அவங்களுக்கு கோவமே இல்லைம்மா. கிறிஷ் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்காங்க. கிறிஷை மட்டும் பார்த்துட்டாங்கன்னு வைங்க, கிறிஷோட மனசை மாற்றி மறுபடியும் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இப்போதைக்கு முத்து மீனா கண்ணில் நீங்கள் 2 பேரும் படவே கூடாது. அப்படியே நீங்கள் பார்த்தாலும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், உடனே ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே தவிர்த்து முத்து மீனா கூட சேர்ந்து வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாதீங்க. பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்புறம் என்னை பற்றின உண்மை எல்லாமே என் அத்தைக்கும் மனோஜுக்கும் தெரிஞ்சேன், அப்புறம் நான் வந்து சந்தோஷமாக வாழணும்னு நினச்ச வாழ்க்கையை என்னால் வாழ முடியாமல் ஆயிருமா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குடனே இங்கே ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க, இப்போ கூட தான் உன் மாமனாரை பார்த்தோம், அதுக்காக நீ வந்து என் பொண்ணுன்ற உண்மையை நான் சொல்லிட்டேனா, இல்லை கிருஷ் தான் உன்னுடைய பையன்ற உண்மையை நான் சொல்லி உன்னை வசமாக மாட்டி விட்டுட்டேனா? அப்படியெல்லாம் இல்லைல்ல. உன் வாழ்க்கைக்காக தான் நான் எல்லாத்தையுமே அமைதியாக பார்த்துட்ருக்கேன். ஆனால் என்னைக்கு கிருஷை உன் பையன்னு நீ அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியோ அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷமே இருக்கும் ரோஹிணி. அது வரைக்கும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரு விதமான பயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, எல்லாமே நல்லதாக நடக்குமா, இப்போதைக்கு நீ கவலைப்படாத, இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க, அப்பப்போ நான் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அண்ணாமலை கிருஷையும் கிருஷோட பாட்டியவும் பார்த்த விஷயத்த முத்து மீனா கிட்ட சொல்லாமல் அப்படியே மறந்துடுறாரு. இங்கே ரோஹிணியும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமா, நான் எங்கள் அம்மா கூடயும் கிருஷ் கூடயும் அங்கே வந்ததை அண்ணாமலை அங்கிள் வேற பார்த்தாரே, அதை முத்து மீனா கிட்ட சொல்லியிருப்பாரா, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலேயே வீட்டுக்குள்ளே வராங்க. ஆனால் வீட்டில் எதுவுமே தெரியாததுனால ரோஹிணி புரிஞ்சுக்கிறாங்க, அண்ணாமலை அங்கிள் இங்கே வந்து கிருஷை பார்த்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லலை, மறந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் ரோஹிணி அங்கே வீட்டில் மற்ற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் அண்ணாமலை மறுபடியும் வேலைக்கு கிளம்புறாரு. அந்த சமயம் மீனா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இங்கே வந்து மீனா எனக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிருமா, அங்கே போய் நானும் வீட்டு சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னா அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தானம்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டே சொல்லும்போது, இப்பையும் சொல்கிறேன் மாமா, நீங்கள் வேலைக்கு போகிறத பார்க்கும்போதே எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாள் நீங்கள் வேலை செஞ்சது பத்தாதா, உங்களால் தான் எனக்கு இந்த வீட்டில் ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது
உங்களுக்கு ஒரு தேவைன்னா அதை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? வேண்டாம் மாமான்னு சொல்ல, இல்லை மாமினா நான் போயிட்டு வரேன். வீட்டிலையே இருந்து எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக கிளம்பிடுறீங்க. கூட இருக்கிற இங்கே விஜயா கூட அவங்க பார்வதி வீட்டுக்கு அங்கே டான்ஸ் கிளாஸ்க்காக கிளம்பிடுறா. நான் மட்டும் தனியாக இருந்து என்னம்மா செய்ய போகிறேன்? போயிட்டு வரேம்மா, கொஞ்ச நாள் போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அண்ணாமலை மறுபடியும் அங்கே கிளம்பி போகிறாரு. அங்கே போகும்போதே இங்கே கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் பார்க்குறாரு. ஆனாலும் அண்ணாமலை, அதான் இந்த பையன் இங்கே படிக்கிறான், மறுபடியும் என்னென்னு போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு. இங்கே கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறான், பாட்டி இன்னைக்கு அம்மாவை வந்து என்னை கூப்பிட சொல்லுங்களேன் பாட்டி. எப்பயுமே நீங்கள் தானே வரீங்க, ஒரு நாள் அம்மா வந்தால் என்ன பாட்டி, இப்போ தான் அம்மா நம்ம பக்கத்துலேயே இருக்காங்களே, எப்போ கூப்பிட்டாலும் வருவேன், உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல பாட்டின்னு சொல்ல, உடனே இங்கே வந்து ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க, சரி கிரிஷ், நீ போய் நல்லா படிக்கணும், நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், அவளுக்கு வேலை இல்லைன்னா ரோஹிணி வந்து உன்னை கூப்பிட வருவா, அப்படி இல்லைன்னா எப்பயும் போல் நானே வருவேன் அப்படின்னு சொல்லி அங்கே கிறிஷை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கிறிஷும் ரொம்பவே சந்தோஷமாக ஸ்கூலில் போய் படிக்க ஆரம்பிக்கிறான். அண்ணாமலை வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே இங்கே வந்து முத்து மீனான்னு எல்லாருமே கேட்குறாங்க, இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போனீங்களே எப்படிப்பா இருந்தது அப்படின்னு சொல்ல, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இங்கே நடக்கிற பிரச்சனையை பற்றி யோசனை பண்ணி ஒவ்வொரு நாளும் மனசு வேதனையாக இருக்கும். ஒழுங்காக தூக்கம் கூட வராமல் இருந்தது. ஆனால் இப்போ வேலை செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால இன்னையிலேருந்து எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும் முத்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அந்த சமயம்தான் அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து நான் உன்கிட்ட அன்னைக்கே ஒரு உண்மையை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டப்பா அப்படின்னு சொல்ல, என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்க, அன்னைக்கு நான் வேலை விஷயமா போயிருந்தேன்ல, அப்போ இங்கே வந்து ஒரு பையன் கிருஷ்ணனி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேல்ல, அன்னைக்கு கூட ஃபங்க்ஷனில் வச்சு கிருஷியோட பாட்டி உன்னையும் மீனாவையும் ரொம்பவே திட்டாங்களே, அந்த பையனை இங்கே பார்த்தேன்ப்பான்னு சொல்ல, என்னப்பா சொல்கிறீங்க, கிறிஷோட பாட்டியும் ஊர்லலாம் இருக்காங்க, அவங்க எப்படிப்பா இங்கே வர முடியும்னு கேட்க, அவங்க இங்கே வந்துட்டாங்கப்பா, அந்த பையன் கிறிஷ் கூட இங்கே தான் ஒரு ஸ்கூலில் படிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்கிறீங்க, நம்ம ஊருக்கே வந்துட்டானா, இங்கே உள்ள ஸ்கூலில் தான் படிக்கிறானா, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுப்பா. கிறிஷோட பாட்டி எங்களை திட்டிட்டு போனதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க நிறைய தடவை மீனா ஃபோன் பண்ணா, ஆனால் அவங்க ஃபோனை எடுக்கவே இல்லை. எங்கள் மேலே இருக்கிற கோவம் குறையில, இப்போதைக்கு பேசினா சரிப்பட்டு வராதுன்னு நாங்களும் பெருசாக கண்டுக்கலப்பா. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே சந்தோஷமாக இருக்குது. கிறிஷ் இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது அவனை போய் எப்படிப்பா பார்க்காம இருக்க முடியும்? கிறிஷோட பாட்டிக்கு தெரியாமல் அவன் படிக்கிற ஸ்கூல்லையே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கூட எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரிதான், ஆனாலும் இதெல்லாம் கிறிஷோட பாட்டிக்கு தெரிஞ்சால் மறுபடியும் பிரச்சனை செய்வாங்கல்ல, அதெல்லாம் வேண்டாம் முத்து. அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு அங்கே யாருக்குமே பிடிக்காதப்ப நீ மட்டும் ஏன்பா வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, ஆனால் கிறிஷ் இப்போ எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்ல, உடனே இங்கே அண்ணாமலையும், உனக்கு தெரியாதா, நான் எங்கே வேலைக்கு போகிறேனோ அங்கே தாம்மா அவனும் வந்து படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லப்பா, கிறிஷோட பாட்டிக்கு தாங்கப்பா எங்களை பிடிக்காம அப்படி திட்டாங்க, ஆனால் கிறிஷ் வந்து சின்ன பையனாக இருந்தாலும் எங்களை கிறிஷுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. நாங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் அதை மனசார ஏற்றுப்பான். எங்களை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன, அவனுக்கு அம்மான்ற பாசமே இல்லாமல் இருக்கானே, நம்ம வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக கிறிஷை பார்த்துக்கலாமே நினச்சோம், அப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவும் அண்ணாமலையும் பேசிகிட்டு இருக்காங்க. ரூமில் இருக்க ரோஹிணி இது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. என்னது இது, ஏதோ அன்னைக்கு எங்கள் அம்மாவையும் கிறிஷையும் பார்த்ததை எங்கள் அண்ணாமலை அங்கிள் சொல்லலைன்னு பார்த்தா மறுபடியும் இந்த உண்மையை முத்துக்கிட்ட சொல்லிட்டா முத்துவும் மீனாவும் உடனே போய் கிறிஷை பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஏற்கனவே கிறிஷ் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிற அவங்கக்கிட்ட இருந்து கிறிஷை வந்து எங்கேயாவது அவங்க பார்க்காத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காகவும் எங்கள் அம்மாவுக்காகவும் தான் நான் பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்தேன். மறுபடியும் அண்ணாமலை அங்கிள் என்னவோ எங்கள் அம்மாவையும் கிறிஷையும் பார்த்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க ரோகிணி. உடனே முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு, மீனா அதான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சே, கிறிஷ் வந்து பக்கத்தில் தான் ஒரு ஸ்கூலில் படிக்கிறான்னுட்டு, நாம் போய் பார்த்துட்டு வந்தால் என்னன்னு கேட்க, அதான் மாமா சொல்லிட்டாங்களேங்க, அதெல்லாம் வேண்டாம், நம்ம இப்படி செஞ்சால் கிறிஷோட பாட்டிக்கு இன்னும் அதிகமாக கோவம் வரும், பெருசாக பிரச்சனை செய்வாங்கன்னுட்டு நாம் எதுக்குங்க போகணும், அவங்களே நம்ம வந்து கிறிஷை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினைக்கும் போது மறுபடியும் நம்ம இப்படி செஞ்சால் கண்டிப்பாக மாமா சொன்ன மாதிரியே ஏதாவது பிரச்சனை செய்வாங்கங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்துவும், அப்போ கிறிஷை பார்க்க உனக்கு பிடிக்கலையா, கிறிஷ் மேலே உனக்கு பாசம் இல்லையா என்ன,
நாம் கிறிஷுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஸ்கூல்லையே பார்த்துட்டு திரும்பி வந்துடுவோம். அவங்க பாட்டி கிறிஷ்கிட்ட கேட்டால் கேட்டுட்டு போகட்டும், நாம் என்ன அவங்கள பார்க்கவா போகிறோம், கிறிஷை பார்த்தா போதாதான் என்ன அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் வேறு வழியே இல்லாமல் கிறிஷ் மேலே இருக்கிற பாசத்தில் கிறிஷை பார்க்கறதுக்காக பேசாமல் ஸ்கூலுக்கே போயிட்டு வந்துடலாம் முத்து கூட சேர்ந்து அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ரோஹிணியோட அம்மாவும் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ரோஹிணி இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது ரோஹிணி, அதனால் கிறிஷை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டேன், நீ ஏன் அவனை கூட்டிகிட்டு வந்துடுறியா ரோஹிணின்னு சொல்ல, உடனே பார்லரில் இருக்க ரோஹிணி சொல்கிறாங்க, அம்மா நீ ரெஸ்ட் எடுமா, நான் பார்த்துக்கிறேன், இதுக்காக தானம்மா நான் பக்கத்தில் உங்களை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன், கிறிஷுக்கு என்ன தேவையோ நான் பார்த்துக்கிறேன், ஸ்கூல்லேருந்து நானே கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா, நீ எதுவுமே சமைக்க வேண்டாம், நான் எல்லா சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்லரில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிறிஷை கூப்பிடுறதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவும் மீனாவும் இங்கே கிறிஷுக்கு தேவையான இங்கே விளையாட்டு பொருள், ஸ்வீட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு கிறிஷை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்குள்ளே இங்கே கிறிஷை பார்க்கணுன்னு சொல்லி ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒருத்தவங்க கிட்ட இங்கே வந்து முத்து ரொம்பவே ஆசையாக கேட்டுட்ருக்காரு. அந்த பையன் கிறிஷ் இப்போ எந்த கிளாஸ் படிக்கிறான்னு கூட தெரியாது, ஆனால் அவனுக்கு 6 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கொஞ்சம் அந்த பையனை கூப்பிட்டீங்கன்னா அவனுக்காக நாங்கள் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், இதெல்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம், நாங்களும் தூரத்து சொந்தம் தான் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, எந்த பசங்களாக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை தவிர்த்து வேறு யாரையும் பார்க்க நாங்கள் விட மாட்டோம், அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க, இல்லைனா வீட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே முத்துவுக்கு என்ன செய்யன்னு தெரியல. மீனாவும் முத்துவும் அங்கே ஓரமாக நிற்கிறாங்க. சரி ஸ்கூல் முடியட்டும், எப்படியும் கிறிஷ் வெளியில் வருவான், அவனை பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் ரோஹிணியும் உள்ளே வராங்க. ரோஹிணி வந்ததுக்கப்புறமா அங்கே கிறிஷ் வந்து ஸ்கூல் விட்ட உடனே இங்கே ரோஹிணியை பார்த்துட்டு அம்மானு கூப்பிட்டுக்கிட்டே வரான். வந்த உடனே ரோஹிணியும், கிறிஷ் இன்னைக்கு நீ நல்லா படிச்சியா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நான் நல்லா படிச்சிட்டேன், இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னை கூப்பிட இன்னைக்கு நீ வந்திருக்க இல்லைம்மா, எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி கிறிஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதை வந்து முத்துவும் மீனாவும் பார்த்துடுறாங்க. ஆமாம் மீனா, இந்த பார்லர் அம்மாவுக்கு இங்கே என்ன வேலை, இந்த கிறிஷ் எதுக்கு பார்லர் அம்மா கூட சேர்ந்து போகிறான், நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் எதுக்காக இந்த நம்ம வீட்டில் இருக்க பார்லர் அம்மா கிறிஷை கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்போ அவங்க மட்டும் கூட்டிகிட்டு போகலாமா என்ன, கிறிஷ் இங்கே தான் படிக்கிறான்னு இந்த பார்லர் அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முத்து மீனா ரொம்பவே குழப்பமடைகிறாங்க. அவங்களுக்கு ரோஹிணி மேலே ரொம்ப சந்தேகம் வருது. உடனே அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட முத்து ரொம்பவே கோபமாக கேட்குறாரு, என்னங்க நீங்கள் இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்ச பையன் கிறிஷ் இங்கே படிக்கிறான், அவனை பார்க்கணும், கொஞ்ச நேரம் வந்து அவனை கூப்பிடுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா அந்த பையனை எங்கள் வீட்டில் இருக்க பார்லர் அம்மா வந்து கூப்பிட்டு போகிறாங்க, அவங்கள மட்டும் நீங்கள் அந்த பையன் கூட பேச விடுறீங்க, வீட்டுக்கு வேறு அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, என்னங்க பேசுகிறீங்க, கிறிஷோட அம்மாவே அவங்க தான், அவங்க வந்து கூப்பிட்டா கிறிஷ் வீட்டுக்கு போக மாட்டானா என்ன, நீங்கள் சொந்தக்காரங்கன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு இது கூடவா தெரியாது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே முத்து மீனாவுக்கு எதுவுமே புரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, கிறிஷோட அம்மா அந்த ரோஹிணியா அப்படின்னு கேட்க, அவங்க ரோஹிணி இல்லைங்க கல்யாணி அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே மீனா கேட்குறாங்க முத்துக்கிட்ட, என்னங்க நடக்குது, ரோஹிணியை பார்த்து கல்யாணின்னு சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்க ரோஹிணி கிறிஷை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே முத்துவும், என்ன மீனா இன்னமும் உனக்கு புரியல, இவங்க பேர் ரோஹிணி இல்லை போல் கல்யாணியா, அது மட்டும் இல்லாமல் கிறிஷோட அம்மா வெளியூரில் வேலை பார்க்குறாங்க, அப்பப்போ வந்து பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே கிறிஷோட பாட்டி, உனக்கு இன்னும் புரியலையா, நம்ம வீட்டில் இருக்க ரோஹிணி தான் கிறிஷோட அம்மா, அதனால தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, இவங்களும் விட்டுருக்காங்க போல், நம்மளை பற்றி இவங்களுக்கு தெரியல, அதனால் கிறிஷை பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு சொல்லி வெளியில் நிற்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, மீனா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் பேரையே மாற்றி இந்த ரோஹிணி நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் ஏமாற்றிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கிறிஷ் தான் தன்னுடைய பையன்ற உண்மையை கூட மறைச்சிருக்காங்க பாரு இந்த பார்லலம்மா, நான் தான் சொன்னேனே இந்த பார்லலம்மா நிறைய உண்மையை மறைச்சிருக்காங்க, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக இந்த உண்மை எல்லாமே வெளியில் வரும்னுட்டு, இன்னைக்கு உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு இங்கே வந்து முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே மீனாவும், ஆமாங்க கிறிஷ் இந்த ஸ்கூலில் படிக்கிறான்ற உண்மை நமக்கு தெரியும், ஆனால் அந்த பார்லலம்மாவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ரோஹிணி இங்கே கிறிஷை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த கிறிஷோட பாட்டி தான் ரோஹிணியோட அம்மா, இத்தனை நாள் இங்கே ரோஹிணியை கிறிஷ் அத்தைன்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தான், இப்போ தான் உண்மை தெரிஞ்சு அம்மானை கூப்பிட்ருக்கான், ஏங்க இந்த ரோஹிணி இப்படி ஒரு உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க, கிறிஷையும் ஏமாற்றிருக்காங்க, நம்ம குடும்பத்தையும் ஏமாற்றிருக்காங்க, உங்கள் அண்ணன் மனோஜை கல்யாணம் பண்ண இன்னும் என்னென்ன உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்களோ தெரியல இந்த ரோஹிணி அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க முத்துவும் மீனாவும். வீட்டுக்கு வந்த முத்து ரொம்பவே கோவமாக இருக்காரு. உடனே மீனா சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க,
மாமா வரட்டும், அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்க. இது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயந்தான். இருந்தாலும் ரோஹிணி நம்ம குடும்பத்தை ஏமாத்தியிருக்காங்க. இந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியணும். கொஞ்சம் பொறுமையாக தாங்க நம்ம இதை பற்றி பேசியாகணும் அப்படின்னு சொல்ல, சரி மீனா, நீ என்ன சொல்கிறியோ நான் அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. இங்கே ரோஹிணி இங்கே கிறிஷை கொண்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. விஜயா ரோஹிணி வந்த உடனே, என்னம்மா ரோஹிணி ரொம்ப டயர்டாக இருக்க, பார்லரில் ரொம்ப வேலையாமான்னு கேட்க, ஆமாம் ஆண்டி, நிறைய கிளைண்ட்டை பார்க்க போயிருந்தேன், உங்கள் பார்லர்லேயும் நிற்க கூட நேரமே இல்லாமல் ரொம்ப வேலை அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே இங்கே மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா அந்த மீனா கிட்ட சொல்லி எனக்கும் ரோஹிணிக்கும் ஜூஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லுங்கம்மா, எனக்கும் பிஸ்னஸ் செஞ்சு ரொம்பவே களைப்பாக இருக்கம்மா அப்படின்னு சொல்ல, என்ன மீனா பார்த்துக்கிட்டே இருக்க, அதான் ரோஹிணியும் மனோஜும் சொல்கிறாங்கல்ல அவங்க டயர்டாக இருக்காங்கன்னுட்டு, வீட்டில் அதிகமாக சம்பாதிக்கிறது மனோஜும் ரோஹிணியும் தான், நீயும் முத்துவும் கிடையாது. அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே இங்கே முத்து வந்து, என்னம்மா பேசுகிறீங்க, பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க இந்த ரோஹிணியை நீங்கள் வேணால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க, ஆனால் இந்த ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் மீனா ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டா, எந்த வேலையும் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்ல, என்ன முத்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சால் என்ன ஆவாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, இவன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான், வந்த உடனே ஆரம்பிச்சிட்டான் பாரு இந்த முத்து, இதுக்கு தான் சொல்கிறது இவனை வீட்டில் இருக்க விடக்கூடாதுன்னுட்டு, நீ போய் ஜூஸ் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, உங்கள் பையன் முத்து சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை, இந்த ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு என்னெல்லாம் பேசி அவமானப்படுத்துகிறீங்க, உண்மையாகவே இந்த ரோஹிணி யாருன்ற உண்மை இப்போ உங்களுக்கு தெரிய வரும், அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்ல, உடனே இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன மீனா தேவையில்லாமல் பேசுகிறீங்க, உங்களால் ஜூஸ் போட்டு தர முடியும்னா கொடுங்க, இல்லைனா இப்படி அத்தைக்கிட்ட என்னை ஏதாவது சொல்லி வசமாக மாட்ட வைக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அண்ணாமலையும் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த அண்ணாமலை, என்ன மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே பிரச்சனையா, இப்படிப்பட்ட பிரச்சனையை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் வெளியில் வேலைக்கு போகிறது, என்னாச்சு முத்துன்னு கேட்க, அப்பா நீங்களே வாங்கப்பா உண்மை என்னன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பா நீங்கள் சொன்னீங்களேன்னு இந்த கிறிஷை பார்க்கறதுக்காக அவன் ஸ்கூலுக்கு நானும் மீனாவும் போயிருந்தோம், ஆனால் அங்கே உள்ளவங்க அங்கே வேலை பார்த்தவங்க கிறிஷை எங்களை பார்க்க விடாமல் ஓரமாக நிற்க வச்சுட்டாங்கப்பா, ஆனால் ஸ்கூல் முடிஞ்ச உடனே கிறிஷை பார்க்கலாமேன்னு ஆசையாக இருந்தோம், அந்த சமயம் இந்த பார்லலம்மா அந்த ஸ்கூலுக்கு வந்தாங்கப்பா, எதுக்கு வந்தாங்க தெரியுமா, கிறிஷை கூட்டிகிட்டு போகிறதுக்காக, நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பேரதிர்ச்சி ஆகிட்டோம், அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட இந்த கிறிஷ் யார் கூட போகிறான், எதுக்காக அந்த ரோஹிணி கூட அனுப்பி வச்சிங்கன்னு கேட்டால், அங்கே கிறிஷை கூட்டிகிட்டு போகிறவங்க தான் அவனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதுலேயும் இவங்க பேர் ரோஹிணி இல்லையா, அப்படி தானே கல்யாணி அப்படின்னு முத்து கேட்குறாரு. கல்யாணின்னு முத்து சொன்ன உடனே இங்கே ரோஹிணி பயந்து போயிடுறாங்க. அப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இங்கே கிறிஷ் அந்த ஸ்கூலில் படிக்கிறதே இவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், உண்மையை கண்டுபிடிச்சி இப்போ நான் தான் கிறிஷோட அம்மான்றதையும் முத்து மீனா கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க ரோஹிணி. உடனே மனோஜும், என்ன முத்து சொல்கிற, கிறிஷோட அம்மா ரோஹிணியா, இதென்ன புது கதையாக இருக்குன்னு சொல்ல, அதுக்கு மீனா, நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை, நாங்கள் அங்கே ஸ்கூலில் போயிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம், ரோஹிணி யார், இங்கே கிறிஷ் வந்து எப்போ வந்து ரோஹிணி மூலமாக இங்கே சேர்ந்தான், இங்கே கிறிஷோட அம்மாவும் கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் எங்கே தங்கியிருக்காங்க, எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டு ஆதாரத்தோடு தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, ரோஹிணி என்னது உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்க்குறாங்க. விஜயா ரொம்பவே கோவமா, என்னம்மா ரோஹிணி, முத்துவும் மீனாவும் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா, இன்றைக்கி அந்த கிறிஷை பார்க்க நீ ஸ்கூலுக்கு போயிருந்தியா, அந்த கிறிஷோட அம்மா தானா நீ, அப்போ பொய் சொல்லி தான் மனோஜை கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலையும், அன்னைக்கே கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் நான் பார்த்து விசாரிக்கும் போதே அவங்க பதில் பேச முடியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட ஏற்கனவே வந்து முத்து மீனா வந்து நல்லா திட்டு வாங்கினதால அவங்கக்கிட்ட பேச பிடிக்காமல் நான் பாட்டுக்கு வந்துட்டேன், ஆனால் ரோஹிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கியா, இன்றைக்கி முத்துவும் மீனாவும் கிறிஷை பார்க்க அங்கே போகலன்னா உன்னை பற்றின உண்மையும் தெரிஞ்சிருக்காது, இன்றைக்கி நீ வசமாக மாட்டிருக்கவும் மாட்ட அப்படின்னு அண்ணாமலை, ஏமா இப்படி ஒரு உண்மையை மறைச்ச, கல்யாணமாகி உனக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், இதில் உங்கள் அம்மா வேற பக்கத்தூரில் தான் இருந்திருக்காங்க, இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்து பக்கத்துலேயே வீடு எடுத்து வேற தங்க வச்சுருக்கேன், ஆனால் இந்த உண்மைலாம் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இப்படி உண்மையை வச்சிருக்கேம்மா, எதுக்காகம்மா இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மனோஜ் பலார்னு வைக்கிறாரு ரோஹிணியை, என்னை மட்டுமா ஏமாத்திருக்க, குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்திருக்க, அப்போ உங்கள் அப்பா மலேசியாலையும் இல்லை எங்கேயும் இல்லை, உனக்குன்னு சொந்தக்காரங்க மலேசியாவில் இருக்காங்கன்னு சொன்னி அது அவ்வளவும் பொய் தானே, உனக்கு அம்மா மட்டும் தானே இருக்காங்க அப்படின்னு ரோஹிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாரு மனோஜ். இன்னொரு பக்கம் மீனா, என்ன ரோஹிணி இது, பணக்காரங்களா இருந்தாதான் மற்றவங்க மதிப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு அம்மா இருக்கிற உண்மையவும்
பையன் இருக்கிற உண்மையும் மறைச்சி இப்படி ஒரு வாழ்க்கைக்காக பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாற்றி நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி இங்கே விஜயாத்தையை என்னமா பேசி ஏமாத்துறீங்க. பணத்தை கொடுத்து கொடுத்து அவங்க நீங்கள் தான் ஒரு நல்ல மருமக அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் செஞ்சீங்களே. இப்போ எல்லா உண்மையும் வெளியில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பதில் பேசாமல் நிற்கிறீங்களே ரோஹிணி, பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்துவும் இதுக்கு தான் சொன்னேன், மனோஜுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னதான் இந்த ரோஹிணி பார்லலம்மா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சரியாக விசாரித்து அப்புறமா கல்யாணம் பண்ணுங்கன்னு. நீங்கள் யாருமே என் பேச்சை கேட்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்களா இந்த ரோஹிணி நம்ம குடும்பத்தை எப்படி ஏமாத்திருக்காங்கன்னுட்டு. பார்லலம்மா உண்மையை நாங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ரோஹிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரோஹிணி முத்து மீனாவால் இப்படி வசமாக மாட்டிப்பேன் நான் நினைக்கவும் இல்லை. இந்த மீனா முன்னாடி இப்படி நான் அவமானப்பட்டு நிற்க போகிறேன் அப்படின்னு ஒரு நாள் நினைக்கவே இல்லை. என் அத்தையை கூட என்னால் பார்க்க முடியல, அவங்க கேட்குற கேள்விக்கும் என்னால் பதில் பேச முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ரோகிணியை பார்த்து மனோஜ், விஜயா, அண்ணாமலைன்னு எல்லாரும் ரொம்ப கோபமாக இருக்காங்க.